ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எப்பொழுதுமே நம்ம செய்கின்ற செயல்கள் எல்லாத்துலேயுமே தோல்வியானது நமக்கு அடிக்கடி ஏற்படுவது உண்டு. அப்படி தோல்வி ஏற்பட்டாலும் அந்த இடத்துல நம்ம மனம் தளராமல் அந்த முயற்சிகளில் தொடர்ந்து நம்ம ஈடுபட்டு கொண்டு இருக்கும் பொழுது தான் நமக்கு வெற்றியானது கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல நமக்கு உறுதி செய்து கொள்ளணும். எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் இறைவனை நம்ம ஒரு கணம் நினைத்து கொண்டு அந்த செயல்களில் நம்ம தாண்டி போகும்பொழுது தான் அதில் நமக்கு பெரிய அளவில் பயனடையும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். சிறிய அளவில் நம்ம ஆரம்பிக்கிற ஒன்று தான் பிற்காலத்தில் அது நம்மளுக்கு பெரிய வெற்றியை தரும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையோடு நம்ம அந்த செயல்பாடுகளில் நம்ம ஈடுபடணும். அது நம்மளுடைய நம்பிக்கையிலையும் இறை வழிபாடுலையும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா மனிதனுடைய அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது சில நேரங்களில் மாறும். அப்போ இறை வழிபாட்டுக்குள்ளே நம்ம நுழையும் பொழுது இறைவன் நமக்காக எப்பொழுதுமே அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார், நடக்கிறது அவன் செயல் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம அந்த வேலைப்பாடுகளில் ஈடுபடும் பொழுது முழுவதுமாக அதில் நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அப்போ இறை வழிபாடையும் நமக்குள்ளே எப்பொழுதுமே ஏற்படுத்தி கொள்ளணும். ஏன்னா நம்ம வேலைன்னு இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே எந்த விஷயத்தில் ஈடுபட்டாலுமே அதில் ஆன்மீகத்துக்குள்ளே நம்ம நுழைந்து நம்ம போகும் பொழுது தான் அதில் நமக்கு ஒரு நேர்மறையான ஆற்றலை உட்கிரகித்து போகும் பொழுது தான் அதில் நமக்கு ஒரு நல்லதொரு பயணமாக போகும் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தோல்வி அடைகிறீங்க, நீங்கள் தோல்வி அடையும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களில் சொல்லுவாங்க. உனக்கு எதுக்குடாது அப்படின்னு அவங்க கூறினாலும் பரவாயில்ல, நீங்கள் செய்கின்ற செயல் நேர்மையாகவும் நியாயமாகவும் ஒழுக்கத்துடன் நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருக்கிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் யார் என்ன சொன்னாலும் அதை காதில் போட்டுக்கொள்ளாதீங்கள். உங்களுக்காக ஒரு நேர்மறையான ஆற்றல், உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இறைவன் இருக்கிறார், சிவபெருமான் நமக்கு எப்பொழுதுமே கூட இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு குழப்பமாக இருந்ததுன்னா மனதில் இறைவன் ஈசனை நினைத்து கொண்டு நீங்கள் பேசும் பொழுது உங்கள் மனதிற்குள்ளேயே உங்களுக்குள்ளேயே இப்படி நீங்கள் ஒரு பிளான் போட்டு வச்சுக்கலாம். இந்த செயலில் இப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இறைவனை நினைத்து கொண்டு உங்கள் வேலைகளில் ஈடுபடும் பொழுது அவர் உங்களுக்கான வழிகளை காட்டுவிப்பார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் மனிதர்கள் சில நேரங்களில் நமக்கு சப்போர்ட்டிவாகவும் பேசுவாங்க, நம்மளுக்கு சப்போர்ட்டிவ் இல்லாமலும் பேசுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த இடத்துல அதெல்லாம் நம்ம பெரிதாக எடுத்துக்கொண்டு ஐயோ அவன் இப்படி சொல்லிட்டானே, நான் இனிமேல் எப்படி முன்னேற போகிறேன்னு தெரியல அப்படின்னு அவன் சொல்கிறதுனால நம்ம முன்னேற போகிறது அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுடைய செயல்பாடுகள் தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது அப்படிங்கிற நம்ம உணர்ந்து கொள்ளணும். நம்மளை முதல்ல நாம் நம்பினாதான் அந்த முயற்சியில் நமக்கு வெற்றி அண்டு கிடைக்கும். ஏன்னா நம் மீது உள்ள நம்பிக்கை தான் நம்மளை எந்த இடத்திற்குமே துணிந்து எடுத்து செல்லும். நம்ம அடுத்தவர்களே இன்றைக்குமே நம்ம நம்பியிருந்தோன்னு வைங்களேன், அந்த ஒரு கட்டத்தில் அவர்கள் இல்லாத சூழ்நிலையில் நம்ம கடந்து போகின்ற அந்த பாதையில் யாரையோ கையை பிடிச்சி நம்ம போயிட்டுருக்கோம். அவங்க இல்லாத பட்சத்தில் அதே இடத்துல நம்ம நின்றுட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல நமக்கு முன்னேற்றமானது இருக்காது. எப்பொழுதுமே தனித்து நின்று நம்ம செயல்பட கற்றுக்கொள்ளணும். தனித்து நின்று செயல்படும் போது தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம மேன்மையடைந்து வர முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கிடணும். உலகத்தில் எதுவுமே நமக்கு கஷ்டம் அப்படிங்கிறது கிடையாது. அது கற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு அது ஈஸி தான். அதை புரியாத பட்சத்தில் நம்ம குழம்பி கொண்டு இப்போ ஒரு இடத்துல நம்ம படிக்க போகிறோம் இல்லை வேலைக்கு போகிறோம்னா அதற்காக நம்மளுக்கு நேரம் இருக்கும். உடனே எல்லாத்தையுமே படித்து ஒரே நாளில் படிச்சிருங்க அப்படின்னு யாரும் நம்மளை கட்டாயப்படுத்துவதும் கிடையாது. வேலைக்கு போனாலும் அப்படித்தான். அப்போ நமக்கு இருக்கின்ற அந்த நேரங்களை நம்ம எப்படி செலவிடுதோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா நிறைய விதத்தில் நம்ம பார்த்திங்கன்னா நேரத்தை அனாவசியமாக செலவு பண்ணியிருப்போம் சும்மா. அப்போ அந்த நேரத்தெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். நேரம் மாட்டுக்கு போகுது, நம்ம பாட்டுக்கு இருப்போம் அப்படின்னு இருந்திருப்போம். அப்போ ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு நம்ம கூட இருந்தவங்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பாதைக்கோ இல்லை நல்ல ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க, நல்ல வாழ்க்கையில் முன்னேறிட்டு வந்திருப்பாங்க. அப்போ அவர்களெல்லாம் ஆல்ரெடி அதெல்லாம் பண்ணிட்டாங்க. நம்ம அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த வழியானது உணரப்படும். அப்போ எப்பொழுதுமே முடிவில் போய் நம்ம ஆரம்பிக்கக்கூடாது. தொடக்கத்திலே நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணாதான். முடிவில் போய் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சோம்னா அதுக்கப்புறம் அது நடக்காத காரியமாகத்தான் இருக்கும். புரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் செயல்படும் பொழுது தான் நமக்கு எல்லாமே வெற்றிகரமாக அமையும் அப்படிங்கிறத எப்பொழுதுமே தனக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருக்கணும். இல்லை எனக்கு எதுலேயுமே நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், தோல்வி அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கேன்னா நம்ம போகின்ற பாதை தவறான பாதையாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும்.
ஏன்னா எப்பொழுதுமே நமக்கு தோல்வியானது நிகழ்ந்து கொண்டே இருக்காது. ஒரு கட்டத்தில் நமக்கு அந்த வெற்றியானது கிடைத்தே தீரும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். அப்போ இறைவன்கிட்ட நம்ம வேண்டணும், நான் போகின்ற அந்த பாதை சரியா, இல்லை எனக்கான நல்லதொரு பாதையை அருளும் அப்படின்னு இறைவனிடம், உங்களுக்கு எந்த இறைவனை பிடிக்குதோ அவர் ரூபத்தில் இருக்கின்ற அந்த ஈசனை நீங்கள் வழிபட்டாலே போதும். அவர் உங்களுக்கான வழிகளெல்லாம் கண்டிப்பாக கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் காட்டி கொண்டே தான் இருப்பார். நம்ம என்ன செய்யணும், சற்று இறை வழிபாடில் மேற்கொள்ளணும், அவ்வளோதான். ஒரு நாள் நம்ம சும்மா செலவிடுறோம், அந்த நாளில் நம்ம நேர்மறை ஆற்றலை நமக்குள்ளே தக்க வைத்து கொள்ளும் பொழுது தெளிவுடன் எல்லாத்தையுமே செய்ய முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கும் கோயில்களுக்கு செல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. வீட்டில் நம்ம எப்பொழுதும் போல் இருப்போம், ஆனால் கோயிலுக்குள்ளே நம்ம நுழைந்துட்டாலே நமக்குள்ளே இருக்கின்ற அந்த ஒரு சக்தியை நம்ம உணரலாம். நம்ம ஆன்மா ஒரு புத்துணர்ச்சி அடையும். நீங்கள் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஆலயங்களில் கருவறைக்குள்ளே நம்ம பக்கத்தில் போய் நிற்கும் பொழுதே நம்மளுடைய உடலானது சிலிர்த்து போகும், அப்படியே ஒரு மாதிரியான வைப்ரேஷன் நமக்குள்ளே உண்டாகும். அப்போ எந்த இடத்துலையுமே இல்லாத அந்த ஒரு சக்தியானது அந்த இடத்துல நம்மளுக்கு உட்கிரகிக்கப்படுதுன்னா அங்கே தான் நேர்மறையான ஆற்றல் அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அப்போ அவ்வளோ சக்தி வாய்ந்த இடத்துல நம்மளுடைய மனதையும் உடலையும் சுத்தப்படுத்தி கொண்டு இறைவனை நினைக்கும் பொழுது நமக்கு எல்லா வழிகளையுமே அவர் காட்டிக்கொள்வார். ஏன்னா எங்கே நம்ம சென்றாலுமே நம்மளுடைய மனதானது ஒருநிலைப்படாது. நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே நுழைந்தால் மட்டும்தான் அந்த ஞானத்தின் மூலமாக நம்ம அனைத்தையுமே பெற முடியும். நாம் செய்கின்ற எல்லா சாஸ்திர சம்பிரதாயங்கள், பூஜை புனஸ்காரங்கள், வீட்டில் பூஜை செய்வது எல்லாமே மனிதனுக்கு ஒரு நிம்மதி மட்டும்தான் தருகிறது. நாம் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையிலேருந்து சற்று நிம்மதியான வாழ்க்கைக்கு போகிறோம். ஏன்னா அது ஆன்மீகத்தில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். நம்ம எங்கு சென்றாலுமே நமக்கு ஏற்படுகின்ற ஒரு எண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற மனிதர்களை பார்த்தோன்னே வருகின்ற அந்த ஆசை தான். ஏன்னா ஒருத்தருடைய வாழ்வாதாரம் மேலோங்கி இருக்கும் பொழுது அதை கீழோங்கி இருக்கின்ற மனிதன் பார்க்கும் பொழுது அவனுக்கு ஏக்கங்கள் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். அது எல்லாருக்குமே பொதுவாக வருகின்ற ஒன்று தான். அப்போ அந்த இடத்துல நம்ம அந்த ஏக்கங்களை தள்ளி வச்சுக்கிட்டு நாம் தான் கஷ்டப்படுறோம், அவங்களாம் நல்லா இருக்காங்களே, நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் நம்ம எண்ணமானது அப்படி இருக்கணும். ஏன்னா எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணத்தில் நம்ம இருக்கும் பொழுது தான் நமக்கும் அது நல்லதாக நடக்கும். நம்ம இப்போ கஷ்டப்படுறோம்னா அந்த கஷ்டங்கள் பிற்காலத்தில் நமக்கு நன்றாக வரும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். இல்லை நம்ம கஷ்டப்படுறோம், அது தொடர்ந்து கஷ்டமாக தான் இருக்குன்னா அப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துல தவறு செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அது எனக்கு தெரியலை, நான் இது வரைக்கும் யாருக்குமே எந்த ஒரு அநீதியும் இழைச்சது கிடையாது, ஆனால் எனக்கு ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிறதும் நமக்குள்ளே ஏற்படுகின்ற ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். அப்போ இந்த வாழ்க்கை பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்ம வினை அப்படிங்கிறத படி தான் அது நடந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். முன் ஜென்மத்தில் செய்தது, அதற்கு முன்னாடி நம்ம என்ன பிறவியில் இருந்தோமோ அதில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோமோ அதன் பலனாக தான் இப்போ ஒரு பிறவி நமக்கு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். அப்போ அந்த கஷ்டங்கள் வருதுனாலும் அதை நம்ம ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு நம்ம பழகிக்கொள்ளணும். நீங்கள் செய்கிற செயலில் முழு ஈடுபாடோடு நீங்கள் செய்து கொண்டே இருங்க. உங்களுடைய கர்ம வினைகளை இப்போ வாழ்கின்ற இந்த பிறவியில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு தவறுகளையும் செய்யாமல் வாழ்வது தான் சிறப்பானதாக இருக்கும். இறை வழிபாட்டுக்குள்ளே உங்களை முழுவதுமாக கொண்டு போய் அர்ப்பணித்து விடுங்கள். ஏன்னா இறை வழிபாடு தான் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தும். அதனால் கஷ்டங்கள் கவலைகளெல்லாம் தூக்கி தூர வச்சுருங்க. உங்களுக்கென்று எதுவும் வாழ்க்கையில் செல்வங்கள் பெருகணும், இல்லை நீங்கள் ஆசைப்பட்டது நடக்கணும்னா இறைவன் உங்களுக்காக விதிக்கப்பட்டதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதை தவிர்த்து எதை பார்த்தாலுமே நம்ம ஆசைப்படுவது அப்படிங்கிறது நமக்கு துன்பத்தை தான் விளைவிக்கும். இது இரண்டு நம்ம புரிந்து கொண்டாலே போதும். ஒரு மனிதன் எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி ஒரு செயலை தொடங்கணும், அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துக்குள்ளே நுழையணும். இது இரண்டுமே அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய ஆன்மாவையும் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது உடலுக்கு தேவை, மரணத்திற்கு அப்புறம் வருகின்ற அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஆன்மாவிற்கு உண்டு. அந்த ஆன்மாவினுடைய வாழ்க்கை தான் நிரந்தரம். இந்த உடலில் இருக்கிற அந்த உயிரானது நமக்கு நிரந்தரம் கிடையாது. ஏன்னா நம்ம போகும்பொழுது நம்ம கிட்ட இருக்கின்ற அந்த பூமியில் எதையுமே நம்ம கொண்டு போகக்கூடாது, கொண்டு போக முடியாது. அதுதான் இறைவன் நமக்காக போட்ட கட்டளை. அப்போ இதிலேயே நம்ம புரிஞ்சு கொள்ளாமே,
ஒரு கட்டம் வரை தான் நம்ம இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே பார்த்து கொண்டு அனுபவித்து கொண்டு இருக்கின்றோம். அதற்கப்புறம் இந்த உடல்லேருந்து சிதைந்து உயிரானது பிரிந்து விட்டதுக்கப்புறம் என்ன ஆகிறது? அந்த உயிரால் ஒன்றுமே பண்ண முடியாது. அது தான் செய்த, அதாவது அந்த உடலில் உயிர் இருக்கும்போது செய்த நல்லவைகள் கெட்டவைகளை மட்டும்தான் எடுத்து செல்லும். அதற்கான வாழ்வாதாரமோ இல்லை அதற்கான தண்டனைகளோ அந்த ஆன்மா பெறும் அப்படிங்கிறது புராண கதைகளில் குறிப்பிட்டப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. ஏன்னா இதெல்லாம் எதற்கு சொல்கிறாங்கன்னா, மனிதர்கள் வாழும் பொழுது ஒழுக்கத்துடனும் நேர்மையுடனும் வாழணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இவ்வாறான விஷயங்களை புராண கதைகளில் ஏற்றியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதனால் எப்பேற்பட்ட துன்பங்களும் துயரங்களும் நமக்கு நிகழ்ந்தாலும் இது எல்லாத்தையுமே நம்ம உணர்ந்து கொண்டு செயல்படும் பொழுது நமக்கு எல்லாமே நன்றாக தான் நடக்கும். எப்பொழுதுமே அடுத்தவர்களை பார்ப்பதை நம்ம நிப்பாட்டிடணும். நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரங்க, யாராக இருந்தாலுமே அவர்களுடைய நிலையானதை நம்ம பார்த்து என்றைக்குமே சந்தோஷம் மட்டும்தான் படணுமே தவிர அதை நினைத்து ஒரு நாளும் பொறாமை குணம் அப்படிங்கிறது மட்டும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நம்ம இப்போ சின்ன வயதுலேருந்தே ஒருத்தவங்க கூட நல்லா பழகுறோம், ஆனால் அவர்களுடைய நிலையானது ஒரு கட்டத்தில் உயர்ந்துருச்சு, நம்மளுடைய நிலையானது உயரலை. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பிரிவினை ஏற்படுது. அவங்களால எல்லாமே முடியுது, நம்மளால் முடியலை அப்படிங்கிறதுக்காக அவர்களே நம்மளை ஒதுக்கி வைத்தாலும் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? இவர்கள் நமக்கானவர்கள் இல்லை, இந்த உலகத்தில் நமக்கான சொந்தம் இது கிடையாது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து நாம் விலகி போயிடணும். உங்களுடைய பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்து போங்க. யாரிடமும் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா நம்ம கெஞ்சினாலே மற்ற மனிதர்கள் நமக்கு மிஞ்சுவாங்க. அப்போ இவன் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பான் அப்படிங்கிறதுக்காக நம்ம சில நேரங்கள் என்ன பண்ணுவோம்? அவரிடம் போய் அந்த வேண்டுதல்கள் வைக்கும்பொழுது சில தவறான பாதைகளையும் நம்மளை கொண்டு போய் விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. நம்மளுடைய பாதையை நம்ம நன்றாக போனோம் என்றால் நம்ம யாருக்கிட்டையும் பயப்பட தேவையில்லை. இறைவன் ஒருவனுக்கு மட்டும்தான் நம்ம பயப்படணும். ஈசன் மட்டும்தான் நம்மளை ஆட்கொண்டு இந்த பூமியில் நமக்கான இந்த உடலையும் உயிரையும் கொடுத்து அனுப்பியிருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். அவர் அடையணும் அப்படிங்கிறது வேறு விஷயம். அதை நம்ம நினைத்தாலும் இந்த ஜென்மத்தில் நம்மளால் அவருடைய அடிப்படையாவது நம்ம கைப்பற்றுறதோ அப்படிங்கிறது தான் இந்த ஜென்மத்தில் நம்மளால் முடியும். முழுவதுமாக முக்தி நிலை பெறுவது அப்படிங்கிறது சற்று கடினமானது தான். ஏன்னா அவரை பற்றி நினைக்கும் பொழுதே நம்ம இந்த உடலானதை அப்படியே வெற்றிடமாக கொண்டு போயிடும். சொந்த பந்தம் எதுவுமே நமக்கு இல்லாத அளவிற்கு ஈசனானப்பட்டவன் நம்மளை கூட்டு போயிடுவார். அதுதான் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது நம்ம உணர்ந்து போகின்ற அந்த ஒரு நிமிடமாக இருக்கும். ஆனால் நம்ம எல்லாருமே வாழ்க்கை மீதும் அன்புகள் மீதும் பற்று வைத்திருக்கும் பொழுது நமக்கு இறைவனை பற்றின அந்த புரிதல் தெரியாமல் நம்ம போக முடியாது. இப்போ நிறைய ஞானமடைந்த மகான்களாக இருக்கட்டும், சித்தர்களாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாருமே சிவத்தை உணர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். சிவம் அப்படிங்கிறது நமக்கு அனைத்தையும் புரிய வைக்கின்ற ஒன்று. சிவம் அப்படின்னா அனாதி, பிறப்பும் இறப்பும் மற்ற ஒரு சக்தி அப்படிங்கிறது தான். அப்போ அந்த சக்திக்குள்ளே நம்ம புகுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளும் அந்த அனாதியான தோற்றத்தோடு இருப்பது தான் நமக்கானது. அது எல்லாராலையுமே இருக்க முடியாது. உலகத்தில் எல்லாத்தையுமே இழந்த ஒரு மனிதன் எல்லா இடத்துலையுமே தோல்விகளை சந்தித்து, துரோகத்தை சந்தித்து, எல்லாரையுமே தன்னை விட்டு பிரிந்ததுக்கப்புறம் தான் ஒரு மனிதனுக்கு இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபாடு வரும். குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்கிற யாராவது நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு ஓடிடணும் அப்படின்னு சொன்னால் போவாங்களா? போக மாட்டாங்க. அப்போ மனிதன் எல்லாருமே நமக்கென்று ஒரு நேரம் வரும், இறைவன் பற்றி ஈசனை பற்றி நம்ம புரிந்து கொள்வதற்கான ஒரு நேரம் வரும். அப்போ நம்ம அவரை முழுவதுமாக ஆட்கொண்டு விடுவோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ இந்த வாழ்கின்ற இந்த வாழ்க்கையானது நமக்கு தேவையில்லாதா? இதை நான் எப்பொழுதுமே குறை சொல்வது கிடையாது. இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையை வாழும் பொழுது நம்ம மற்ற மனிதர்களுக்கு உதவி செய்து கொண்டு இறைத்தன்மையை நமக்குள்ள கொஞ்சமாவது ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா முக்தி நிலை வேறு, நம்ம வாழ்க்கை நிலை வேறு. வாழ்க்கையில் நம்ம சந்தோஷத்தோடு வாழ்கிறது வேறு, எதுவுமே இல்லாமல் சிவனை மட்டுமே தன்னுடைய சந்தோஷமாக நினைத்து கொண்டு இருக்கின்ற அந்த வாழ்க்கை வேறு. ஒரு நிமிடம் நமக்கு கஷ்டம் வரும்பொழுது, நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது ஒரு நிமிடம் நமக்கு கஷ்டத்தை நினைத்து துன்பத்தை நினைத்து நம்ம புலம்பிக் கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு கீழும் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், அவர்கள் விட நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம நினைத்து கொண்டாலே அந்த கஷ்டம்லாம் நமக்கு பறந்து போயிடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் அதிக கஷ்டமாக இருக்குது துன்பமாக இருக்குதுன்னு யாரும்
நம்ம புலம்ப தேவையில்லை. செய்கின்ற செயலில் நியாயமாகவும் நேர்மையாக செய்தால் கட்டாயம் எல்லாமே நமக்கு கைகூடி வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. இறைத்தன்மையை எப்பொழுதுமே பெருக்கிக் கொள்ளுங்கள். ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய முழு ஈடுபாடுகளையும் மேற்கொள்ளுங்கள். நேர்மறை ஆற்றலை எப்பொழுதுமே பெருக்கி கொண்டு வாழ்க்கையில் நல்லதொரு செயல்களை கவனத்தோடு செய்வதற்கான நல்ல வழிகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா மனதானது மதிகலங்கி போகும் பொழுது சிந்தையும் செயலிழந்து தான் போகும். மனதை தெளிவுபடுத்தினால் சிந்தையும் செயல்பாடும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. எந்த ஒரு தீய பழக்கத்திற்கும் உங்களுடைய உடலானதை வாட்டி வதைக்காதீர்கள். அது நம்மளுக்கு ஆரம்பத்தில் இன்பமாகத்தான் இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம இறை வழிபாட்டை மேற்கொண்டாலே நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். ஒரு கெட்ட செயலை செய்கிறோம், தீங்கான விஷயத்தை ஈடுபடுறோம், போதைக்கு அடிமையாகிறோம். அந்த விஷயத்தில் நம்ம இறை வழிபாடை மேற்கொண்டால் நம்மளுடைய உடலும் உள்ளமும் நம்ம கூட இருக்கிற எல்லா மனிதர்களுமே நன்றாக இருப்பார்கள் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். எவன் வாழ்ந்தால் எனக்கு என்ன, என் வாழ்க்கை நான் எப்படியும் வாழ்கிறேன், அதை நீங்கள் சொல்கிறதுக்கு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு பதில் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட கிடையாது. ஏன்னா ஒருத்தங்க ஒன்று கூறுறாங்க, இது பூராமே நம்ம கூறுவது எல்லாமே மனிதனுடைய மேன்மைக்கும் அவனுடைய ஆன்மாவிற்கு தேவையான முக்தியை மட்டும்தான். ஏன்னா இதை நம்மளால் கூற தான் முடியும். ஒரு மனிதன் உணர்ந்து செயல்படுவது அப்படிங்கிறது அவன் கையில் தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் கஷ்டம் ஏற்படுதோ, நமக்கு நாம் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு நேரம் நம்ம புரிந்து கொண்டாலே போதும். ஒரு தவறு நடக்குது, இல்லை தடங்கள் ஏற்படுது, இப்படி எல்லாமே நடக்குதுன்னா இந்த துன்பத்திற்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறத நம்ம ஒரு கணம் யோசித்து இனிமே இதெல்லாம் நடக்காத மாதிரி நம்ம கவனமாக செயல்படுவதற்கான அந்த தன்மையை நமக்குள்ளே மேலோங்கி கொள்ளணும். மனதைரியம் நம்ம இல்லாத போது நம்ம எந்த செயல்பாடுகள் ஈடுபட்டாலும் அது கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு மன சர்க்கிள் மாதிரி தான் இருக்கும். அதனால் துணிவோடு எதையுமே நம்ம செய்யும் பொழுது அது நமக்கு நன்றாக இருக்கும். அதிகமாக மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். வாழ்க்கையை நம்ம எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோம், எப்படி என்ன வாழ போகிறோம், எல்லாருமே வாழ்ந்து கொண்டு போகிறார்கள், உயர்ந்து கொண்டு போகிறார்கள் அப்படின்னு சந்தேகம் எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா மனிதனே தன்னைத்தானே தாக்கி கொள்கின்ற அந்த நேரமானதே இப்போ வந்து கொண்டிருக்கின்றது. அதனால் எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது இறைவனோட செயல் தான். அதனால் ஒவ்வொரு நிமிடத்தையும் சந்தோஷமாக கடந்து போக பழகிக்கொள்வதுதான் சிறப்பான விஷயமாக இருக்கும். அதனால் இதை சேர்க்கணும் அதை சேர்க்கணும் அப்படின்னு உடல் பொருள் ஆவி எல்லாத்தையுமே அதுக்கே நீங்கள் செலவிடுவதனால ஒரு கட்டத்தில் நீங்கள் எல்லாம் அடைஞ்சாலுமே அது எல்லாமே அனுபவிக்க முடியாத சூழ்நிலை கூட நமக்கு ஏற்படும். அதனால் எல்லாத்தையுமே ஆன்மீகத்தில் செயல்படுவது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்வதற்குத்தான், இல்லைன்னு சொல்லலை. இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஒழுக்கத்துடனும் நேர்மையுடனும் எந்த ஒரு தீய செயல்கள்லையும் ஈடுபடாமல் வாழ்வது சிறப்பான விஷயமாக இருக்கும். இதுதான் நமக்கு சிறந்தது. இதில் மட்டும் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துட்டாலே போதும். அடுத்தவனை பார்க்கவே தேவையில்லை, அவன் எப்படியும் போகிறாங்க, அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கலாம் இப்படி பண்ணாத அப்படின்னு. ஆனால் அவனுடைய மனநிலையானது திருந்தி அவனுக்கு அந்த புரிதல் அப்படிங்கிறது ஏற்பட்டால் மட்டும்தான் அவனும் திருந்த முடியும். நம்ம சொல்கிறது ஈஸி, ஆனால் செயலில் காட்டுவது அப்படிங்கிறது கஷ்டம்தான். ஆனால் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக செய்யலாம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. எல்லோரும் என்றுமே நலமுடன் வாழ வேண்டும். அதுதான் அனைவருக்கும் வேண்டிய ஒரு வரமாக இருக்கணும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.